கிருஷ்ணனுடைய கேசம் இருக்கே, அது வளைந்து சுருண்டு இருப்பதிலும் கருத்து இருப்பதிலும் ஒரு பளபளப்போடு இருப்பதிலும் வண்டு போல இருக்குமா. அதான் வண்டார் குழல், வண்டு போன்ற அந்த கேசபாசங்களை வாரி விடுவதற்காக காகத்தை அழைத்து சொன்ன ஆய்ச்சி சொல், ஆய்ச்சி ஆகிய யசோதை சொல், அவ பேசிய வார்த்தை, அதைத்தான் இந்த 10 பாசுரங்களாக பெரியாழ்வார் பாடியிருக்கிறார். கிருஷ்ணனுக்கு நாம குழல் வாருகிறோம், எவ்வளவு பெரிய பாக்கியம். கிருஷ்ணனுக்கு தலைவாரி விடுற பாக்கியம்ங்கிறது அவ்வளவு எளிதில் எல்லோருக்கும் கிடைக்குமா? ஆனா இந்த பாசுரங்களை சேவிக்கும் போது நாமே நம்ம மடியில கிருஷ்ணனை உட்கார வச்சுட்டு அவனுக்கு தலைவாரி விட்டா எத்தகைய ஆனந்தம் கிடைக்குமோ அத்தகைய ஆனந்தம் என்பது நமக்கு கிடைக்கும். அப்போ கொண்டாடி பாட, இதை நாம கொண்டாடி ஒரு சந்தோஷமாக கிருஷ்ணனுக்கு குழல் வாருகிறோம்ங்கிற மகிழ்ச்சியோடு பாடினோம் என்றால், இந்த 10 பாசுரங்களையும் நாம செவிச்சோம்னா குருகா வினைதானே. வினைதானே அப்படின்னா பாபங்கள் எல்லாம் குருகா, குறுகுதல்னா நெருங்கி வருதல்னு அர்த்தம். குறுகானா நம்ம கிட்டக்கவே வராது. பாபங்கள்லாம் நம்மளை பார்த்து பயந்து ஓடிடுமா, பாபத்தை பார்த்து நாம பயந்து ஓட வேண்டாம். இந்த 10 பாசுரங்களை யார் சேவிக்கிறாளோ குருகா வினைதானே, பாபங்கள் அவ கிட்டக்கவே வராது, அவை பயந்து ஓடிடும்னு பலன் சொல்கிறார்.